ஜவ்வரிசி ரசகுல்லா பண்ண போகிறோம். அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா சுத்தமாக க்ளீனாக கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி செய்து பார்க்கலாம். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது கால் மாவு வந்து 1/4 கப் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் வந்து பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன். இப்போ அதை அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஒரு 1/2 லிட்டர் பால் இது அப்படியே ஒரு ஓரமாக காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். மாவு அரைச்சி நம்ம ரசகுல்லா செஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் காயிட்டால் நம்ம போய் ஜவ்வரிசி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக இதில் உருட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம செஞ்சுக்கலாம். சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டையெல்லாம் நல்லா உருட்டி அடிச்சு இப்போ பால் பொங்கி வந்துச்சு. இப்போ பாலில் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டை பாலில் சேர்த்த உடனே மேலே வர வரைக்கும் நம்ம அதில் கரண்டி போட்டு தொழ வேண்டாம். அப்படியே இருக்கட்டும். அது மிதங்கி வந்த உடனே நம்ம கரண்டி போட்டு தொழைக்கலாம். இப்போ இது போட்டு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த உருண்டையெல்லாம் மேலே வருது. இப்போ நல்லா தொழி விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு அரை கப் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அப்படியே கொதிக்கிட்டோம். 2 நிமிஷம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு உடனே இறக்கலாம். சிம்மில் வச்சு இப்போ 2 நிமிஷம் கொதிச்சுது. இப்போ அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ 5 நிமிஷம் வந்து ஃபாஸ்ட்டில் வைக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ திக்காகிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச இந்த நட்ஸ் எல்லாம் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சூப்பரான ஜவ்வரிசி ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.